ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்ன குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு. எல்லோரும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த ஒரு குழம்பு இது. ஏன்னா ஒரு மட்டன் குழம்பு நம்ம செஞ்சு போட்டிருந்தோம். அதே பார்த்துட்டு இதுலேயே நம்ம சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறது, அது அந்த மெத்தடில் நீங்கள் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இன்றைக்கி அந்த சிக்கன் குழம்பு நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்டியாக இருக்கக்கூடிய சிக்கன் குழம்பு. வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 100 மில்லி தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை கலந்து எடுத்துடலாம். கலந்தாச்சு. இது 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். நம்ம வறுத்த வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு. அதை அரைச்சி எடுத்துடலாம். மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதே சமயம் சிக்கனும் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுறலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் குழம்பு பண்ண போகிறோம். அதில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம மசாலா தடவி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை வதக்கிக்கணும். சிக்கன்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கி எடுத்துடலாம். வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா பேஸ்ட், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த மசாலா கூட இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம கலந்து விட்டோம்னா நல்லா மசாலா நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வரும். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அவ்வளோதான். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அதை பொறுத்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம சிக்கனில் ஏற்கனவே உப்பு தடவி வச்சுருக்கோம். இப்போ குழம்புல தண்ணி மசாலாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கணும். சேர்த்தாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். ஆனால் மசால் வாடையெல்லாம் போயிட்டு நல்லா வெந்திருக்காது. அதனால மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வைக்கணும். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு 10 நிமிஷத்துக்கு குழம்பு வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஒரு குழம்பு பக்குவத்துக்கு வந்துருச்சு. அது இறக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கசூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்து சும்மா நம்ம கையில் ஒரு பிஞ்சு எடுத்து அதை சேர்த்து விட்டுறலாம். சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இறக்கிக்கலாம். சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள். நம்ம குக்கரில் எப்போயுமே குழம்பு பண்ணணுன்னா அந்த குக்கரில் விசில் வந்ததுக்கப்புறம் உடனே எடுத்து சாப்பிடக்கூடாது. மறுபடியும் அதை ஒரு 10 நிமிஷம் கிட்ட வேக வச்சுக்கலாம். அது நம்ம என்ன பொருள் சேர்க்குறோமோ அதையை பொறுத்து ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்றதுக்கு எடுத்திங்கன்னா அது ரொம்ப ருசியாக இருக்கும். அந்த விசில் அடங்கினதுமே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த குழம்பு அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. மசாலா வாடை அப்படியே இருக்கும். அந்த பச்சை ஸ்மெல் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். தண்ணியும் அதிகமாக வற்றாது. அதனால் குக்கர்லேருந்து இறக்குனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ நீங்கள் வேக வைக்கிற பொருளை தகுந்து நீங்கள் அதை கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்கள் குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ நம்மளும் 10 நிமிஷம் வேக வச்சு 10 நிமிஷம் இல்லை 12 நிமிஷம் கிட்ட நம்ம வேக வச்சு இப்போ எடுத்துருக்கோம். சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் குழம்பு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.